கருப்பு இன மக்களும் வெள்ளை இன மக்களும் எல்லோரும் சமம், கருப்பு இன மக்களை தள்ளி வைக்க கூடாது, அவர்களை அடிமையாக்க கூடாது என்று எப்படி அப்ரஹாம் லிங்கன் போராடினாரோ அதை போல் வேகமாக போராடியவர் நம்முடைய மகாத்மா காந்தி. அந்த காரணத்தால் தான் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக ஒரு கருப்பர் வர முடிந்தது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆக இது போன்ற வரலாற்று நிகழ்ச்சிகளை எல்லாம் மறந்துவிட்டு காந்தியை தெரியாது என்று சொன்னால் எவ்வளவு கேவலம். அதுவும் பிரதம மந்திரியாக இருக்கின்ற ஒருவர் இதை சொல்கின்றார் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு அறிவிலியை நாம் கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலங்களாக பிரதமராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று நினைக்கும் போது அவரை பார்த்து நாம் வெட்கப்படுவதை விட நம்மை பார்த்தே நாம் வெட்கப்பட வேண்டும். ஆகவே இந்த தேர்தலில் கண்டிப்பாக அவரை தூக்கி எறிவார்கள் என்ற நம்பிக்கையுண்டு. இந்தியாவிற்கு காங்கிரஸ் திமுக தலைமையில் இருக்கின்ற இந்த இந்திய கூட்டணி ஒரு நல்ல ஆட்சியை தரும் என்ற நம்பிக்கை வந்திருக்கிறது. முதல்ல இங்க வரும்போது ரேவேலில் நிக்க மாட்டேன், தோத்துருவோம், இங்க வந்துட்டாங்க. இப்ப அங்க போனோம், இவரையே வாரணாசியில் நிக்கிறாரு. மூணாவது முறை எத்தனை முறை நின்றாலும் வாரணாசியில இனிமேல் ஜெயிக்கவே முடியாது. அனாவசியமா போய் அங்க நிக்கிறார். தமிழக அரசு 3 வருடம் திருமணம் பொறுப்பேற்று தமிழக அரசினுடைய மின்சார கொள்கையில் கொஞ்சம் அவங்க ஒரு ஒருமித்த கருத்து எடுக்க வேண்டும். சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்கிட்டு விரைவில் முதல்வர் அவர்கள் அந்த குறைகளை நீக்கி மக்களுடைய சங்கடங்களை போக்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.